டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. வணக்கம் டோலர்களே. இப்போ ரீசன்ட் டைமா நம்ம சேனல்ல வரக்கூடிய அதிகமான கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே தான் இருப்பியா, எதுனாவது நல்லதா சொல்ல மாட்டியா, ஏதாவது வந்துட்டா போதுமே உடனே குறை சொல்ல ஓடி வந்துட வேண்டியது, அவங்க வளர்றது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியல, இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வருதுங்க. இதுக்கு ரீசன் நான் அடுத்தடுத்து போட்ட தளபதியுடைய ரோஸ்ட்னு கூட சொல்லலாம். தளபதியுடைய பீஸ்ட் படத்துக்கான ரோஸ்ட் நம்ம சேனல்ல இருக்குது. அப்படியே தலைய பார்த்தோம்னா அவரோட வலிமை படத்துக்கான ரோஸ்டும் நம்ம சேனல்ல இருக்குது. ஏன்பா ஒரு ரோஸ்ட் சேனல், ரோஸ்ட்னு அப்பட்டமா போய் சொல்ல முடியாது, ஒரு ட்ரோல் சேனல், ஒரு ட்ரோல் சேனல்ல வேற என்ன போதி தர்மனின் போதனைகளாடா சொல்ல முடியும். இருந்தாலும் அவங்க வளர்றது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க பாத்தீங்களாடா. ஏதோ நான் பேசி பாக்குற அந்த 10 பேர்னால தான் அவங்களோட அடுத்த படத்துக்கான வசூல் பாதிக்கு பாதி குறைஞ்சிட போகுது. ஒரு நியாயம் வேணாமாடா? சோ அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. அது என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய வீடியோல ஒரு சில நல்லதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ அந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்க போது, அதனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போயிடலாம். போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. அப்ப ஆரம்பிக்கலாங்களா? எருமையா வைப் பண்றோம். இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டு இருக்கணும். இப்பெல்லாம் எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் அனிருத் சாங் வைப், ஹாரிஸ் சாங் வைப், யுவன் வைப், ஜிவி வைப்னு ஒரே வைப் மயமா இருக்குது. ஆனா நீங்க ஒரு 90s கிட்டா இருந்தாலும் சரி, 2K கிட்டா இருந்தாலும் சரி, வைப்னா என்னன்னே தெரியாத பீரியட்ல கூட மொபைல்ல ஒரு சில சாங்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம். இன்னும் புரியலையா? இதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா. இப்ப புரியுதா? நமக்கு என்னைக்கும் வைபுனா அது தேவா தாங்க. இல்ல வைபுனா என் தலைவன் அனிருத் தான், என் தலைவன் யுவன் தான் அப்படின்னு முட்டு கொடுப்பீங்களா இருந்தா ஒரே ஒரு ஃபேக்ட் சொல்றேனே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்கார் இல்லையா, அவரோட டைட்டில் இன்ட்ரோ பாத்திருக்கீங்களா? இந்த இன்ட்ரோல அன்று முதல் இன்று வரை பின்னணியில வரக்கூடிய அந்த பிஜிஎம் தேவா சார் பண்ணதான். இதெல்லாம் என்ன ப்ரோ, என் தலைவன் அனிருத் பேட்டையில தலைவருக்கு ஒரு பிஜிஎம் பண்ணாரு பாருங்க, அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்ற 2K கிட் எவனாவது இருந்தீங்கன்னா, கும்மால உன் தலைவன் போட்ட பேட்டை பிஜிஎமே தேவா சாரோட ரீமேக் தான்டா. ப்ரோ, தேவா சாருக்கு இப்படி முட்டு கொடுக்குறியா, அவர் அப்படி என்னப்பா பண்ணிட்டாருன்னு கேட்கலாம். லேட் 90s 20s ஆரம்ப கட்டோன்னு கூட வச்சுங்களேன். தூரதர்ஷன்ல சவுண்ட் மிக்சரா ஒர்க் பண்ண ஒரு மனுஷன் பக்தி பாடல்களுக்கு இசையமைக்க கிடைச்சி அது மூலமா படங்களுக்கு இசையமைக்க வந்து, அப்படி அவர் இசையமைச்ச ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகாம போய் ஒரு மாதிரி 1-2 படம் ரிலீஸ் ஆகி அதுல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் ஹிட் ஆகி லெஜெண்ட் MSV சார் வாயால தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு நிமிந்து பார்த்தா, அங்க இசை ஞானி இசை புயல்னு 2 பெரிய தூண் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சான். அவங்க கூடயும் முட்டி மோதி முன்னாடி வரதுக்காக அவர் கையில எடுத்த ஆயுதம் தான் கானா. இப்ப வர படங்கள்ல என்னமோ 3-4 கானா சாங் எல்லாம் இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் முன்னோடி யாரு அப்படின்னா நம்ம தலைவன் தேவா தான். கானானா சாதா கானாலாம் கிடையாதுங்க. கானான்னு ஒரு வேர்டு அறிமுகமாறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் சாங்கா இருந்தப்பவே கானா போட்டு வைப் பண்ண வச்சவன் நம்ம தலைவன். இப்ப கேட்கலாம், ப்ரோ இவ்வளவு சொல்றியே, தலைவனுக்கு பேரு தேனிசை தென்றல் தேவா தான், எங்க தேனிசையே காணோம் அப்படின்னு கேப்பீங்களா இருந்தா, ஒரு என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீ தான் இது போதுமா, இல்ல நலம் நலமறிய ஆவல் இதுதான் போதுமா, இல்ல அவள் வருவாளா இது போதுமா, இல்ல இதுவும் போதாது அப்படின்னா உன் பேர் சொல்ல ஆசை தான் இது போதுமா, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் தான் தலைவனின் வித்தைகளா அப்படின்னு கேட்டா, ஹீரோவோட இன்ட்ரோ சாங் ஒன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதுங்க ஞாபகத்துக்கு வரும்? அண்ணாமலை படத்துல வந்தேன்டா பால்காரன் தலைவன் போட்டது தான், பாட்ஷா படத்துல ஆட்டோக்காரன் தலைவன் போட்டது தான், அவை சண்முகியா இருக்கட்டும் சரி, இப்படின்னு ரஜினி கமல் விஜய் அஜித்னு ஒரு 400 படத்துக்கு மேல மியூசிக் போட்டு ஒரு மியூசிக் ஜெனரேஷனையே உருவாக்கி வச்சிருக்காப்புல நம்ம தலைவன். இவரோட பாட்டுக்காகவே ஓடின பல படங்கள்லாம் கூட இருக்குது. ஆனா தேவாவின் மறுபக்கம்னு ஒன்னு இருக்குதுங்க, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம்.
எப்படி இப்ப நம்ம அனிருத்னா ஒரு காப்பி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தன்னோட ரசிகர்களால காப்பிரூத்னு அன்போடு அழைக்கப்படுறாரோ அது மாதிரி தாங்க லேட் 90s early 20sல நம்ம தேவா சார் ஒரு காப்பி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. டெக்னாலஜியே வளராத காலத்திலையும் கூட தலைவன் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டோன்னு தாவி காப்பி அடிப்பதுல வல்லமையோட காணப்பட்டாரு. இந்த லிஸ்ட்ல நம்மளோட பல ஃபேவரட் சாங் எல்லாம் கூட இருக்குதுங்க. 2001ல அஜித் சார் நடிப்புல வெளிவந்த படம் தான் சிட்டிசன். இப்பவும் பல மீம் டெம்ப்ளேட் அந்த படத்துல இருந்து தான் வருது. அந்த படத்துல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் கூட ஏகபோக ஹிட்னே சொல்லலாம். இதுல ஐ லைக் யூ அப்படின்னு ஒரு சாங் இருக்குங்க. இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லான்லி அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து இல்ல அந்த ஆல்பத்தையே தூக்கி வச்சிருக்காப்ல. I feel so lonely. I feel so lonely. அடுத்து பார்க்க போறதும் ஏகேயோட ஒரு படம் தாங்க, முகவரி. இந்த படம் 2000ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஏகி சிக்கிலியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டையும் பாத்தீங்கன்னா எனிமீஸ் அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து அலேக்கா அப்படி தூக்கி இங்க வச்சிருக்காப்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதே படத்துல இன்னொரு பாட்டு கூட இருக்குதுங்க, பூ விரிஞ்சாச்சு அப்படின்னு. உண்மையா சொல்லணும்னா இந்த 90s கிட்டலாம் ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை முணுமுணுக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். நல்ல பாட்டாச்சு. இந்த பாட்டையும் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம தட் திங் யூ டு அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து அப்படியே தூக்கி வச்சிருக்காப்ல. அந்த கீழ போடு. தலைக்கு ஏகபோகமா சம்பவம் பண்ணியாச்சு. தளபதிக்கு பண்ணலனா எப்படி? நேருக்கு நேர் 1997ல வந்த படம் நினைக்கிறேன். தளபதி கூட சூர்யா சார் கூட நடிச்சிருப்பாரு. இதுல தளபதிக்கு ஒரு சாங் போட்டிருப்பாப்ல தேவா சார். அகிலா 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 எங்க இருந்து சுட்டது தெரியுமா? பாப் மார்லியோட ஒரு சாங் பஃபலோ சால்ஜர்னு, அதுல இருந்து தூக்கி இங்க வச்சிருக்காப்ல. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. தேவா சாரே, இத்தனை நாள் நாங்க கேட்டு வைப் பண்ண பாட்டெல்லாம் காப்பின்னு சொல்லும் பொழுது அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். என்ன ஒரு பக்கியும் காணோம். இப்படியே பேசின்னு இருந்தா அடுத்த வீடியோ பார்க்க போயிருவீங்க இல்லையா? சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எங்க விட்டேன்? நேருக்கு நேர். இதே நேருக்கு நேர்ல இன்னொரு சாங் கூட இருக்குதுங்க, அவள் வருவாளா, சூர்யா சாரோட சாங். அவள் வருவாளா அவள் வருவாளா. ஒரு காலத்துலாம் ரிப்பீட் மோட்ல போட்டு வைப் பண்ண பாட்டியா, இதுவும் வேற எங்கேயும் கிடையாது. அதே பாப் மார்லியோட சாங் தான் கெட் அப் ஸ்டாண்ட் அப் அப்படின்ற ஒரு ஆல்பம். ஒரே மாதிரி எடுக்கணும், ஒரே மாதிரி. ஆம்பளைங்க அரிசி வாங்குறதாலே இப்படி. நாம அடுங்க. சொல்லலங்க.
அதாவது காப்பி பண்ணும் பொழுது அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறது இல்ல, ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி அவனோட ஆல்பத்திலே ஒட்டு மொத்தமா அடிச்சிடுறது, இல்லாட்டி கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா? அடுத்து மறுபடியும் தலைக்கு ஒரு சம்பவங்க. ஆசை தலையோட ஹிட் லிஸ்ட்ல கண்டிப்பா அந்த படம் இருக்கும். படம் மட்டும் கிடையாது, பாட்டும் கூட தான். இதுல திலோத்தமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு அரபிக் ஆல்பம்ங்க. அங்க இருந்து தூக்கி சரி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணிருக்கலாம், கிடையாது, அப்படியே போட்டாச்சு. அடுத்து பார்க்க போற படமும் தலையோட ஒரு படம் தாங்க. தலைக்கு தான் சம்பவங்கள் அதிகமா நடந்திருக்குதோ. வாலி எஸ்.ஜே. சூர்யாவுடைய டைரக்ஷன்ல வந்த இந்த படத்தை பத்தி நான் சொல்ல தேவை கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட ஹிட்னு. இந்த படத்துல ஓ சோனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், தெரியுங்களா? இந்த பாட்டை பாத்தீங்கன்னா தி ஆர்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆல்பமோட காப்பிங்க. என்ன கொடுமை சரவணனது. என்னங்க எல்லாம் முரட்டு காப்பியாலையா இருக்குது. அடுத்து நாங்க பார்க்க போறது ஆஹா படத்துல இருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததேன், முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே. நீங்க ஒரு 90s கிட்ட இருந்தா கண்டிப்பா இந்த பாட்டு உங்க பிளேலிஸ்ட்ல இருந்திருக்குங்க. ஆனா சார் இது ஒரு ஹிந்தி பாட்டுல இருந்து ஆட்டைய போட்டிருக்காப்ல. முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, सोचेंगे तुम्हें प्यार करके नहीं, முதல் பார்வை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே, तुम सा नहीं है कोई प्यारा सनम, உயிர் வாழுமே प्यारा सनम. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது சாப்பிடுங்க சார். என்ன இப்ப நாங்க பார்க்க போறது தாங்க காப்பியின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். தேவா சாரோட என் மனசே சே சே அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், கேட்டிருக்கீங்களா? இப்ப இந்த சாங்க கேட்டுட்டு வாங்களேன். ஒரு டியூனை கூட காப்பி அடிக்கலாங்க, அது தப்பே கிடையாதுன்னே வச்சுக்கோமே. அந்த பாட்டுல பாருங்களேன், ஜிப்ரிஷா அலபலபா அலபலபா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அவ்வளவு ஏங்க, அந்த பாட்டோட பேரே அலபலபா தான். அதை முதற்கொண்டு காப்பி பண்ணியிருக்காப்ல. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. Again back to the தளபதி குஷி. எஸ்.ஜே. சூர்யாவுடைய டைரக்ஷன் அதிரி புதிரி ஹிட்னே சொல்லலாம். இன்னைக்கும் நின்னு பேசக்கூடிய ஒரு படம், பாட்டும் கூட தான். இதுல ஓ வெண்ணிலா அப்படின்னு ஒரு அருமையான மெலடி இருக்குங்க. இந்த பாட்டு அப்படியே ஒரு போர்த்துகீஸ் சாங். அங்க இருந்து அதை எடுத்து இங்க மெலடியா வாச்சிருக்காப்ல. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அடுத்து நாங்க பார்க்க போற சம்பவம் ஆண்டவருக்கு பண்ண சம்பவங்க. என்னது ஆண்டவருக்கா? ஆமாங்க, 1996ல ஆண்டவரோட நடிப்புல வெளிவந்த படம் தான் அவ்வை சண்முகி. இந்த படத்துல டைட்டில் ட்ராக் ஒன்னு இருக்கும்.
ஆண்டவரே எவ்வளவு உலக அறிவு உள்ள ஒரு மனுஷன் இந்த மனுஷனுக்கே டிமிக்கி கொடுத்து ஒர்காலிக் அப்படின்ற ஒரு சாங்கோட ரீமிக் வெர்ஷன் அப்படியே எடுத்து போட்டு வச்சிருக்காப்புல தேவா சார். மறுபடியும் தளபதியுடைய ஒரு படம் பிரியமுடன். இந்த படம்லாம் மறக்க முடியுமா சொல்லுங்க? கோல்டன் தளபதியை பார்த்த காலங்க அதெல்லாம். இந்த படத்துல ஹெல்லோ மாருதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டுக்காக சார் கைய வச்ச இடம் என்ன தெரியுமா? பிரவுன் கேர்ள் இன் தி ரிங் அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங்க. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அடுத்து நாங்க பார்க்க போற படம் தான் கல்கி. பாலச்சந்தர் சாரோட ஒரு படம் நினைக்கிறேன். இந்த படத்துல பூவே நீ ஆடவா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். இந்த பாட்டு எங்கிருந்து உருவப்பட்டதுன்னா அகைன்ஸ்ட் தி டாக்டர்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்துங்க. அடுத்து நாங்க பார்க்க போறதும் தலையோட இன்னொரு படம் தான். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? என்னங்க பண்ண தலைவர் அஜித் சாருக்கு தான் நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு போல. ரெட் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம சிங்கம் புலி சார்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. ஆனா ரெட் கண்டிப்பா அஜித் சாரோட ஹிட் லிஸ்ட்ல வர வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்துல கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் 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 அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாப்புல தேவா சார். இந்த பாட்டை எங்கிருந்து உருவி இருக்காருன்னா கேட்ச் த ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்பத்தை அப்படியே எடுத்து இங்க போட்டிருக்காப்புல. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் தான் காதல் சடுகுடு. இந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே ஹிட்னு சொல்லலாம். இதுல ஹே கரோலினா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு கெஸ் ஹூ கமிங் டு டின்னர் அப்படின்ற ஒரு ஆல்பம்ல இருந்து உருவப்பட்டதுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அடுத்து பார்க்க போறது தான் ஆண்டவருக்கு சம்பவம் பண்ணியாச்சு, தளபதிக்கும் சம்பவம் பண்ணியாச்சு, தலைக்கு ஏகபோகமா பண்ணியாச்சு. அடுத்து யாரு? தலைவர் தான். தலைவரோட அண்ணாமலைங்க. இதுல பந்தேண்டா பால்காரன் இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு சன் மியூசிக்ல போட்டாலும் முழுசா உட்காந்து பாக்குற பையங்க நானு. ஆனா தலைவர் இந்த பாட்டை ஒரு ஹிந்தி பாட்டுல இருந்து உருவி இருக்காப்ல. லதா மங்கேஷ்வர் படிச்ச பாட்டு. ஹீரோ இன்ட்ரோ சாங்ல ஒன்னு அடிச்சிக்க முடியாதுன்னு முட்டெல்லாம் கொடுத்தேனப்பா வீடியோவோட ஸ்டார்டிங்ல. கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே தேவா சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஃபைனலா அண்ணாமலையில பண்ண சம்பவம் போதாதுன்னு பாட்ஷால ஒரு சம்பவங்க. இக்கட ரா 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 ராமையா உலகம் இருக்கு ராமையா.
என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? ஒரு காலத்துல நான் பாட்ஷா பாட்டெல்லாம் ரிங்டோனா வச்சுட்டு திரிஞ்ச பயப்புள்ளைங்க நானு. கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. இப்ப தெரியுதா ஏன் தலைவன் தேவாவை அனிருத்தோட கம்பேர் பண்ணி பேசினேன்னு. 2Kக்கு எப்படி ஒரு காப்பி இருத்தோ 90ஸ்க்கு ஒரு தேவாங்க. இது தேவாவின் காப்பி சாம்ராஜ்யம், யாராலையும் அசைச்சிக்க முடியாது. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்கன்னா தெரியும், என்னத்தான் தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாலும் இவரோட காப்பி எல்லாம் அந்த தேனிசையில தான் இருந்திருக்குது. டெக்னாலஜியே வளராத காலத்திலையும் கூட ஊரு விட்டு ஊரு கண்டோ விட்டு கண்டோலாம் தாவி தாவி காப்பி அடிச்சிருக்காப்ல. இருந்தாலும் சோசியல் மீடியாவே வளராத அந்த காலத்திலயும் தேவாவின் இந்த காப்பி எல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சோ அதுக்காகத்தான் தேவா சார் கானாக்கு கன்வெர்ட் ஆனாரோ தெரியல. ஆனா 1000 தான் சொல்லுங்க, நமக்கு என்னைக்கு வைபுனா அது தேவா தாங்க. Start the music. ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே தாறுமாறா போட்டு தள்ளிட்டு போங்க. அப்படியே அந்த லைக்கையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்க. வர வர நம்ம வீடியோக்கெல்லாம் வியூஸே வர மாட்டேங்குதுங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்பாட்டி போடா. அது முடிஞ்சு போச்சு. விடுங்க. அடுத்து என்னங்க? அடுத்து ஒரு ரோஸ்டே இல்லாத ரோஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.